இந்த நாள்லையும் we will be dealing a little bit from the book of Hosea. Hosea என்ற புத்தகத்திலிருந்து நாம சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா his love will not let us go. அதுதான் என்னுடைய தலைப்பு. தமிழாக்கத்தில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. his love will not let us go. That is what the whole word is about. his love will not let us go. ஹோசியாவுடைய புத்தகத்தில் பார்க்கும்போது there are a lot of things that we can come across. அநேக காரியங்கள் நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையாக ரிலேட் பண்ணி பார்க்கும்போது there is a longing. ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு லாங்கிங் இருக்கிறது இல்லையா? we long for something. ஏதோ ஒரு காரியத்துக்காக we long. 15 years or 16 years இருக்கும்போது our longing is different. ஒரு 30 வயசு ஆகும்போது 35 வயசு ஆகும்போது our longings are different. அப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. And this book, Hosea book என்று பார்க்கும்போது this is a piece in part of a history. அந்த சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கா வகிக்கிறதாக பார்க்கப்படுகிறது. And to just give you an understanding, ஒரு குயிக்கா ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா, it is a part of the prophetic book என்று சொல்லலாம். prophetic book என்று சொல்லும்போது அந்த மூன்று காரியமாக மூன்று ஈராவாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று அசிரியன் டாமினேட்டட் ஈரா. அசிரியர்கள் அந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணி அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள் ஆக்குப்பை பண்ணி அதில் ஒரு டொமினியன் இருந்த ஒரு காலமாக இருக்கிறது. And the third is the Persian domination. இதெல்லாம் முடிஞ்சுதான் ரோமன்ஸ் வருது. So we will not go into that. But these are the before Christ era என்று பார்க்கிறோம். Just for your information. இதுல ஹோசியா எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிரியர்கள் அந்த இடத்துல அவர்களை ஆக்குபை பண்ணி கொண்டிருந்த காரியத்துல தான் வருது. So what is this book of Hosea about? ஹோசியான்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் he went and married a prostitute என்று சொல்லப்படுகிறது. பட் there was a contention between ரெண்டு தியாலஜிக்கல் வியூஸ் இருக்கு. ஒரு தியாலஜிக்கல் வியூ என்ன சொல்லுனா she was not a prostitute when she was married. அதுக்கு பிற்பாடாக தான் because according to the plan of God என்று சொல்லுகிறார்கள். பட் there's another set of theologians என்ன சொல்றாங்கன்னா she was already one என்று சொல்லுகிறார்கள். But that's not the point. No, just to give you a clarity from the theological perspective. What is this love that we are talking about? His love will never let us go என்பதை குறித்து தான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். We are talking about the love of God. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை குறித்து பார்க்கிறோம். That is what we will deal with Hosea bookல இந்த நாளில். Now when we read through this book of Hosea, ஒரு விஷயம், it is a love that is talked about. ஒருவேளை Songs of Solomon படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா maybe you would have heard the word beloved ன்னு சொல்லி சுத்தி முத்தி எங்க போனாலும் beloved அப்படின்னு சொல்லி. யாராவது belovedன்னு கூப்பிடுவீங்களா உங்க ஹஸ்பண்டையா ஒய்ஃபையா? இல்லையா? கூப்பிட்டு பாருங்களேன். தமிழ்ல என்னது belovedக்கு? அன்பே. ஹலோ ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ், இன்னைக்கு ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்க அன்பே அப்படின்ட்டு. So it's such a word. It's a wonderful word. It's not that it's harmful to call them அன்பே. ஒருவேளை நீங்க மேரேஜ் முடிஞ்ச ஸ்டார்டிங்ல you would have really called them இல்லையா? அன்பே இல்லை டார்லிங் அப்படின்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆர் ஈவன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட்டான வேர்ட்ஸ் கூப்பிட்டுருக்கலாம், which we will censor it here. But early days of marriage பார்க்கும்போது every marriage has its own positives and negatives. அது போல தான் God brings an imagery. ஒரு ஹோசியா அந்த புத்தகத்தை பார்க்கும்போது it gives a imagery of a marriage. ஒரு மேரேஜ்ல எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்பதை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ ஒரு ஷார்ட்டா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா the book of Hosea talks about a faithful bridegroom and an unfaithful bride. Amen. Faithful bridegroom and an unfaithful bride. இதுதான் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம சுத்தி முத்தியா போகணும்னு சொன்னா that is it. So யார் அந்த faithful bride அப்படின்னு பார்க்கும். Then we'll also see as to who is the unfaithful bride. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
the sermon. I think we can close it and go. But that's not the reality. Let's look into what does it have to do in our lives. நம்முடைய வாழ்க்கையில அது எந்த விதமாக இம்பாக்ட் ஆகுது என்பதை தான் நாம் பார்க்கிறோம். So when we can probably read, if anybody has a microphone, they can read through Hosea 1வது அதிகாரம். We will just read a few verses so that we can understand the context, and then I want to speak on it. Hosea 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். So நீங்களா இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? The Lord just comes and says, okay, go and get married to somebody. எதுக்குன்னு கேட்டா, ஆண்டவரை ஏன்னு கேட்டா, இந்த கண்ட்ரிலாம் ரொம்ப மோசமா போச்சுப்பா, so you get married. அந்த மாதிரியா தான் ஒரு probably we might think that is very unrelated, but let us look into the understanding. நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக let us continue to read verses 4 onwards. So verse 3ல, so he married Gomer, daughter of Diblaim, and she conceived and bore him a son. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரயேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரயேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் எஸ்ரயேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, இவளுக்கு லோருஹாமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார். Okay, we'll stop there. முதலாவது நாம பார்க்க வேண்டியது, there was a obedience in the heart of Hosea. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து I don't know about all your marriage stories, but எல்லாருடைய மேரேஜ் ஸ்டோரியிலும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டும் இருக்கும், நல்ல ஒரு கசப்பான ஸ்பாட்டும் இருக்கும் இல்லையா? ஒரு மாறாவின் ஒரு இடமும் இருக்கும், ஒரு நல்ல குலாப் ஜாமுன் மாதிரி நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறது. ஸோ யூ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டே இன் த ஸ்வீட் ஸ்பாட். பட் திங்க் அபவுட் திஸ். யோசிச்சு பாருங்க, ஹோசேயா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? யூ கோ அண்ட் மேரி சம்படி. ஐ மீன், ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ வுட் லைக் டு கோ அஹெட் வித் சம்படி ஹூ has been in the wrong part of life. I don't know. I don't want to call a judgment upon it. I don't want to judge you. But என்னன்னு சொன்னா, maybe he might have thought, this is my thinking, this is my own personal thought. ஒருவேளை யோசிச்சிருப்பாரு, should I really marry this person? Maybe the character, I don't know. ஆண்டவரே நீங்க சொல்றீங்களே, maybe he would have wrestled. எதுவா இருந்தாலும் finally the ultimate thing அவர் என்ன செய்தார்னு சொன்னா, he went into getting married with her. Number one that we need to see is the obedience. அதுக்குள்ளாக அவர் வந்ததை அந்த இடத்துல பார்க்கிறோம், 2வது வசனம் 3வது வசனத்துல. And then he says, okay, now you want to go ahead, get married, have children என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். And then verses 6வது அதிகாரம் 1வது வசனம் 14வது 1வது வசனத்துல வந்து ஒரு காரியம் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, there could have been a possibility that Gomer was very unhappy with all the things that are happening around. அவங்களோட மேரேஜில் நடந்தக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நினைத்து ஒருவேளை she was not very happy, and then she went ahead with what she wanted to be. அப்படியாக கூட இருந்திருக்கலாம். That is what, or probably that is why God chose her என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாட்டி அப்படிதான் இல்லையா? மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, there is something called a honeymoon period அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபைட். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைட்? இல்லையா? ஞாபகம் இல்லையா? நிறைய ஃபைட் ஆயிடுச்சா? ஸோ யூ டோன்ட் ரிமெம்பர். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இன்னும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே போட மாட்டோம். ஐயோ இப்படிலாம் மேரேஜ் இருக்குமா? யாராவது கேட்டால், டு யூ ரியலி ஃபைட்? நோ 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 நோ.
No, when we counsel ஒரு யங் கப்புள்ஸ் எல்லாம் கவுன்சில் பண்ணும்போது we just generally ask, do you fight in the morning or in the night அப்படின்னு கேட்போம். And then they say no, we don't fight. சண்டை இல்லைன்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பெரிய பிரச்சனை ஏதோ இருக்கு, இல்லைன்னா no, they are in the early stages. பட் சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளாக போவோம். நம்ம எதர் கேன் பி மேரேஜாக இருக்கலாம், எதர் கேன் பி ரிலேஷன்ஷிப் வித் அவர் சில்ட்ரனாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நோ வி கைண்ட் ஆஃப் டென்ட் டு பி இரிட்டேட்டட், இல்லையா? ஒரு இரிட்டேஷனுக்குள்ளாக போகும். வி திங்க் தட் ஓகே, என்னென்னமோ செய்கிறேனே, பட் ஐ எம் நாட் ரியலி கெட்டிங் தேர். என்ன செய்தாலுமே ஒரு இடத்துல நான் நிரந்தரமாக நிற்க மாட்டேங்கிறேனே, ஐ எம் ஜஸ்ட் ஃப்ளோயிங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்டே புட் என்று நாம் நினைத்திருக்கலாம். தட் இஸ் வாட் வி நீட் டு திங்க் அபவுட். இஸ்ரேலர்கள் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. நோ, தே வர் நாட் ஹாப்பி, they were not really thinking what was God giving them. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த காரியங்களில் வந்து they were thinking, is it all அப்படி என்று அவங்க நினைத்திருக்கலாம். ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது we get into a point of saying that God was going to punish them. And I just want to read that and then we get into the context of it. 4வது வசனத்துல இந்த வாசிக்கலாம். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் ஆகையால் அவர்களுக்கு இரங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானைகளையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால். Okay, we stop there and then just go to verses 9, 8 and 9. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். The people of Israel forgot what God gave them. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, she has not acknowledged that I was the one who gave her the grain, the new wine, the oil, who lavished on her the silver and gold which they now use it for Baal. நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம், we might be chasing, நம்ம சில காரியங்களை we might be chasing against the material things. நம்முடைய வாழ்க்கையில் in Singapore we have so many things, so many options, either investment ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, there are so many options that are available to us. And then when we chase behind these things, what is that we are trying to do? ஆண்டவர் கொடுத்த அந்த blessing, how are we honoring back to God? Maybe through serving God, maybe through giving to God, maybe doing the right things for God. நம்ம we go into இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளாக போயிடுவோம். எப்படி, என்ன ஸ்டேட் அப்படின்னு சொன்னால், ஒன்லி இஃப் எனக்கு மட்டும் இது இருந்துச்சுன்னா ஐ வில் சர்வ் த லார்ட். ஆமென். எனக்கு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டூ வாட் எவர் காட் சேஸ். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இது மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. Have you all prayed that? I have prayed, to be honest and blunt. ஆண்டவர், இது மட்டும் செய்யுங்க ஆண்டவர், ஐ வில் டூ. 24 மணி நேரமும் சர்ச்சிலே தான் ஆண்டவரே இருப்பேன். இப்படி செய்யுங்க ஆண்டவரே, தட் இஸ் இட். வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் ஆண்டவரே. நோ, so many things that we ask God, but when it comes, இது வந்து என்ன சொல்லுவோம்னா, the only if statement அப்படின்னு சொல்லுவோம். Only if I had, only if I did, only if I, only if I, only if I. நம்முடைய வாழ்க்கையில only if I statements எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி, if we really count it, there would be so many. But God is not looking at only if. God is saying that I have already blessed you. That is what he tells Israel. இஸ்ரேல் தேசத்துக்கு அதான் சொல்லுகிறார், ஐ ஹவ் ஆல்ரெடி பிளெஸ்ட் யூ வித் சோ மெனி திங்ஸ். இந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்தேன், எகிப்திலேருந்து உங்களை என்னென்ன காரியங்கள் செஞ்சு உங்களை கொண்டு வந்தேன். நவ் யூ கிராஸ்ட் அக்ராஸ் இன் ஜெனரேஷன்ஸ். அண்ட் தென் நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்கப்பா, நான் இங்கே உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்,
நீங்கள் என்ன மறந்துட்டு you are now focusing on something called Baal. Baal is the Assyrian, one of the very stronghold gods of the Assyrian people. And that is why I said Assyrian dominationல அந்த நேரத்தில் இருந்த காலகட்டமாக இருக்கிறது. We chase behind material things but forget that God is the giver of our blessings and our prosperity and everything. Deuteronomy chapter 12 verses 49, God says, this is the gift that I give you. When he brings them to the land, he says, இது உங்களுக்காக நான் கொடுக்கப்படுகிற, this is the gift. And they gave vineyards and God gave orchard. ஆர்ச்சர்ட்னு சொன்னோன்னே நமக்கு எல்லாருக்கும் டக்குன்னு உடனே லைட் பல்ப் வந்து ஆர்ச்சர்ட் ரோடு தான் ஆகும். ஸோ டஸ் எனிபடி நோ why it was called ஆர்ச்சர்ட் ரோட்? I was doing a bit of research. Orchard Road, அநேக நேரமாக கேட்டதுனோ, it reads like this. The Orchard Road got its name because it had a pepper and fruit orchard plantation long back in 19th century. Amen. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு அயான் ஆர்ச்சர்ட்னா நமக்கு it's majestic, it's nice, wonderful. But the Orchard Road got its name because it was an orchard once upon a time. You got a name as a believer in Christ once upon a time. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பீங்க, லைக் அயான், லைக் ஆல் தி tangling mala, whatever buildings you have built castles. ஆனால் where did you start? Where did this all எல்லாமே எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, you know all this started when you started working with God. When God gave you the gift of salvation. ஆண்டவர் எப்போ நமக்கு அந்த gift of salvation கொடுத்தாரோ, that is when you received the peace from God. The eternal peace. எந்த இடத்துலையும் கிடைக்காத ஒரு peace came into your life. You know the story of Hosea and Gomer. ஒரு மேரேஜ் ப்ராப்ளமாக நமக்கு தெரியலாம். It is a marriage problem definitely between us and God. ஆண்டவருக்கு நமக்குமாக ஒரு மேரேஜ் ப்ராப்ளம். How many of you are married with God for 20 years? எனக்கு 20 years ஆச்சுப்பா. 2002, in the year 2000 is when I got baptized. Really got baptized. 30 years? யாரும் யோசிக்கிறாங்க. 5 years? யாருக்குமே சொல்லு. Are you married with Jesus? Amen. At least, yes, I know, yes. I'm speaking to the right audience. So, we were married once, right? What was the marriage vow we took? I will come to that. Matthew 28, 19, 20. But before that, what is the marriage vow we took? இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும். That is the marriage vow that you had with your husband. With கடவுளோட என்ன எடுத்தீங்க? With Jesus Christ, what did you take? நாங்கள் வந்து ஒரு பாட்டு போடுவோம். I have decided to follow Jesus. No turning back. No turning back. இயேசுவின் முன்னே, இயேசுவின் பின்னே. Terrible. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், முன்னோக்கி நான். I mean, முன்னோக்கி நான், பின்னோக்கே நான். Yeah. Amen. So I'll end the Tamil there. So இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, we took a very strong conviction. இன்னைக்கு I want to ask you, if you have to do a performance appraisal, எத்தனை பேர் இந்த மாதம் முடிச்சிங்கன்னு தெரியல. I just finished my performance appraisal last week. So if you have to take a performance appraisal, ஒரு performance appraisal இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், how well will you fare? Satisfactory-ஆ, below satisfactory-ஆ, above satisfactory-ஆ, excellent-ஆ, excellently excellent-ஆ? You have to think about this. Now you are in a relationship, and that is what I said. You have committed. நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக வந்திருக்கிறீங்க to be with God every single day of your life. எல்லா நாட்களிலும் ஆண்டவரோடு நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும். ஒரு பழைய பாடல் உண்டு இல்லையா? எந்த சூழ்நிலையும் பிரிக்காது காத்துக்கொள்வார். யார்? அவரு. நான் பிரிஞ்சு போயிடுவேன், ஆனால் he will come back. No, that's what the call is.
No, we might go, but God will not let us go. Amen. No, that is the love that will have pulled you back. ஒரு நாள் காலம் எழும்பும்போது ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா, ஆண்டவரே இன்னைக்கு பைபிள் வாசிக்கணுமா, ஐயோ காலம் 6 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணணுமா. No, so many missed calls. நான் இல்லை, சிஸ்டர் மாயா. No, she used to send missed calls to so many people to wake up. How many of you want missed calls in the morning 6 a.m.? If you want, let us know. We'll work it out. So just to remind you, 6 a.m. prayer நாங்கள் கால் பண்ணுறோம். If you are encouraged to join, you're welcome to join. So God has been maybe giving you missed calls. You know, last time when I spoke about God waking up us at 3 a.m., God waking up us at 4 a.m., Siller 5 a.m. And you know, I was talking to Brother Xavier the other day. அவர் சொன்னால் எனக்கு நைட்டு தூக்கமே வரல பிரதர், நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ டோன்ட் நோ வை காட் இஸ் வேக்கிங் அப். நான் சொன்னேன், காட் ஹஸ் செட் அ கிளாக். நமக்கு நம்முடைய சர்ச்சில் சுற்றி ஒரு கிளாக் வச்சுருக்காரு. 24/7 யாரெல்லாம் எப்போ முடிக்கிறோமோ அது வரைக்கும் ஹீல் கீப் வேக்கிங் அஸ். ஆமென். ஐ நோ ஈவன் ஆஸ் ஐ ஸ்பீக், சம் ஆஃப் யூ, உங்களுக்கு தெரியும், யூ ஹாவ் டு ப்ரே அட் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம். மேபி இட் இஸ் 5 a.m. இருக்கலாம், மேபி இட் இஸ் 7:30 p.m. இருக்கலாம், மேபி இட் இஸ் 10 p.m. இருக்கலாம். Whatever time it is, God sets a clock with people. You know, ஒரு 4-5 years முன்னாடி I was awakened at 3:45. ஃபஸ்ட்டு எழும்பும்போது எனக்கு I was thinking, ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. Probably no, I need to go and check the doctor. Correct at 3:45 I'll wake up. And suddenly one day I thought, சரி எழுந்திரிச்சிட்டோம், தூக்கமும் வரல, வாட் டு வி டூ, லெட்ஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். அண்ட் தென் தட் ப்ரேயர் பிகேம் வெரி ஸ்ட்ராங் ஆஸ் ஐ வெண்ட் அக்ராஸ் ப்ரேயிங் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ப்ரேயிங் அட் 3:45 a.m. இன்னும் அது வந்து இட் பிகேம் வெரி 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 எக்ஸைட்டிங் டைம் ஃபார் மீ. அநேக காரியங்கள் ஐ கேன் ரிவீல் வாட் காட் ஹேட் டன் ஃப்ரம் தேர். யூனோ, எய்தர் பி இட் விஷன்ஸாக இருக்கலாம், எய்தர் பி இட் அபவுட் திங்ஸ் தட் காட் ஷேர்ட். No, I'm not calling you to wake up at 3:45, but I'm asking you to spend time with God. Or intimacy, no, husband and wife intimacy. No, that is what this month is about, to call ourselves into a deeper relationship. You know, கடவுள் அப்படிலாம் சொல்றாரு ஹோசேயா 2வது அதிகாரத்தில். But no, he comes to a point to say this. எல்லாம் I will punish you, I'll do this, I'll do this. No, husband wife சண்டை போட்டால் அப்படி தானே இருக்கும் இல்லையா? பயங்கர சவுண்டு வரும், இன்னும் சாசர்லாம் பறக்கும் சில வீட்டில், பிளேட்ஸ் உடையும். இஃப் இட்ஸ் அ செராமிக் தென் யூ ஹேவ் டு கோ அண்ட் பை அகெயின். ஸோ அந்த மாதிரியே நிறைய சேலஞ்சஸ்லாம் முடிஞ்சிட்டு தென் யூ சே ஓகே லெட்ஸ் கோ ஃபார் டின்னர் இல்லையா? ஸோ சேம் வே காட் கம்ஸ் இன் chapter 2 verses 16. In that day declares the Lord, you will call me my husband, you will no longer call me my master. Amen. Now that is the relationship that ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, God is very ஒரு மாஸ்டராக இருக்கிறாரு. No, when we read about Romans, we come across saying that, you know, we were once slave to sin, now we are slave to righteousness. இங்கேயும் slave தான்ப்பா, இங்கேயும் slave தான். What is it அப்படின்னு நினச்சிக்கலாம். Now God is changing the relationship pattern. Hallelujah. Amen. How many of you believe God is changing the relationship pattern into calling us into a deeper intimacy? No, you are no longer going to be calling him as a master. Now when we look at the disciples பார்க்கும்போது அவங்க கூப்பிட்டது மாஸ்டர், ரபி என்று கூப்பிட்டாங்க. Now when we look at this, it is such an exciting time to say that now God is calling us to be his wife and he the husband. What is the relationship? அதை வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ண போறீங்க from now on? How are you going to define this? And what is that you require? இதை டிஃபைன் பண்ணணும்னு சொன்னா what is that you require to do? If you have to come in union in a marriage, எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும் இல்லையா?
you have to let go of everything and say, I am committed in marriage. Amen. No, that is what God is calling us into. And that is what God is showing இஸ்ரேலர்களுக்கு அந்த இடத்துல சொல்லுகிறார், கோமர், she is unfaithful. That is an example of Israel. And I am faithful no matter what. எனக்கு இதெல்லாம் செய்யணும். I want to punish everyone. I want to do everything like this. But there will come a time, ஒரு டைம் வரும், when I will that day, on that day, அந்த டைம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, for you and me. There will come a day when God and you will have a very intimate relationship. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற relationship will be stronger. No, let that be the desire. இந்த மாசத்துல, COVID is passing by. ஜான்வரியில் இருந்த பயம் இப்போ அநேகருக்கு இருக்காது இல்லையா? I mean, when we were in January, COVID, ஐயோ அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா, ஐயோ இவங்க போயிட்டாங்களா. No, then slowly it passed on, and then we also got news that very close people got affected. By God's grace, He has been protecting us. By God's grace, நம்ம ஒரு பாதையா வந்திருக்கிறோம். No, He has been taking care of us. November, USல வந்து Thanksgiving, forgetting all the elections, they'll go back into Thanksgiving. We'll also go into Thanksgiving. But when we go into Thanksgiving, இந்த மாசத்துல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வேளையில, what is that we are going to be thankful about? Are we going to be just thankful about, ஆண்டவர் நீங்க ஒரு மாஸ்டரா இருந்தீங்க, இந்த நாட்கள் முழுவதுமாக எனக்கு கடந்து செல்ல வைத்தீங்க, அப்படி ஒரு thankfulnessக்குள்ளாக போக போறோமா? Or are we going to say, Lord, I am not the same with you. ஆண்டவரே, நான் ஜான்வரியில் எப்படி இருந்தேனோ ஆண்டவரே, இந்த நவம்பர் டிசம்பர் முடியும் போது my relationship with you has changed for the good என்று சொல்லி நாம போக போகிறோமா? No, that is what is important. No, God is calling us not just to serve only. God is not, ஆண்டவர் நம்மளை அழைப்பது just to serve பண்றதுக்காக மட்டும் இல்லை. ஆண்டவர் நம்ம அழைப்பது just ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு பிலீவரா இருக்கிறது மட்டும் அல்ல. Number one is to have an intimate relationship with God. Hallelujah. To go in deeper, to go deeper with Him. Is there any secret between a husband and wife? இருக்கலாம் இல்லையா? மொபைலை ஓப்பன் பண்ணாதான் தெரியும் எவ்வளோ சீக்ரெட் இருக்குன்ட்டு. But what is the ideal way? If you have passwords not sharing with your husband and wife, I will say disconnect the password. Or face ID recognition. Yeah. உங்க மொபைல்ல உங்க ஹஸ்பண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனை வச்சுக்கோங்க. ஆப்போசிட், வைஸ் வெர்சா. Husbands do that as your wife pleases, and wife do as your husband pleases. Amen. There cannot be any secrets between a husband and wife. There cannot be any secret between you and God. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில there cannot be a gap. Amen. கேப் இருந்துச்சுன்னா என்ன இருக்குது? ஹலோ, வேற சீக்ரெட் இருக்கு. சீக்ரெட்ல என்ன இருக்கு? ஒரு பெரிய ஒரு பாண்டோரா பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதை ஓப்பன் பண்ண அவ்வளவுதான். So let us not keep that box there. Let us settle it off once for all. Let us settle it off with God. ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, yes, I know I have not been a great wife with you, God. You are a great husband. Or ஒருவேளை நீங்க இன்னும் மாஸ்டர் அந்த ஆட்டிடியூட இருந்தீங்கன்னா, this is the time that you need to change the intimacy that God wants. ஆண்டவர் நம்மோடு கூட அந்த இன்டிமெசிக்குள்ளாக அழைக்கிறார். Not just that, when He calls you, I am the husband, it's not that He is changing your relationship. Amen. He's changing His relationship with you. Now it is up to you to say yes. யோசிச்சு பாருங்க, மேரேஜுக்கு வந்துட்டீங்க, you're called husband and wife. கூப்பிடுறதுக்கு முன்னாத வந்தாச்சு. Okay, Jesus says, okay pa, I am ready to be called your husband. Now what about you? யோசிக்கிறீங்க? Should we say yes
Or should we say no? No. Amen. Those who said no, let me meet you again. So let us keep our mind clear, brothers and sisters. You know, the month of November is a month that God is willing to change the rules that He was doing with you. No more a master, no more a person who is looking unto God and saying, Andavare, adha thanga Andavare, Andavare, idha thanga Andavare. But when we are covered, you know, ஒரு ஹஸ்பண்டோடைய பர்த்டேக்கு gift கொடுப்பீங்க தானே, right? Everybody will give a gift to their husband or their wife. Birthday இருக்கலாம், anniversary இருக்கலாம். The same way, you know, let us see that what can we give to God today. ஆண்டவர்ல என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the best thing that we can do, என்ன சொல்றது, we just give ourselves. Hebrews, எபிரேயர் 9:15 சொல்லுது, we are called to repent for our sins and also to put our faith in the new covenant, Jesus Christ. Can somebody read that? எபிரேயர் 9:15. And for this cause, He is the mediator of the New Testament, that by means of death, for the redemption of the transgressions, and was under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. Tamil vasikkalam. Now God has already done what He has to do. Aandavar namakkaga enna seiya vendumo, He has already done it on the cross. The experience, we need to experience that freedom. No, as I said, no, He has already become your husband. Amen. It is for us to say that, yes, Lord, I accept. As I said, யோசிச்சு பாருங்க, வந்து நின்னுக்கிட்டு, இல்லை ஆண்டவரே கொஞ்சம் ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க, 2021 ஃபர்ஸ்ட் டே நியூ இயர் அன்னைக்கு நான் ஐ அக்செப்ட். இந்த 2 மாதம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் அண்ட் கம், யூ நோ, as we say to the manager. Let us change ourselves. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, Lord, I submit myself. He's given us the freedom. He's given us the redemption. He's given us the joy, hope, and a future and an inheritance. Amen. That is what is very important in our lives. The relationship that we have with Christ. ஆண்டவர் நம்மளை, He's calling us deeper. He's calling us deeper. No, that's the call for us this month. His love will not let us go. அவருடைய அன்பு, it is there. He has shifted His love. He has shifted His love to say, ஆண்டவரே, this is what my son, my daughter, I have done for you on the cross. And if you can come to this point to say, ஆண்டவரே, I am coming back. I am returning back. You know, that is the whole purpose. Hosea book எழுதின purpose பார்த்தீங்கன்னா, to call Israelites back into a relationship. Amen. Now that is the reason even today, இன்னைக்கும் இந்த புக் நமக்கு ரெலவெண்டா ஏன் இருக்கு, இந்த புக் நமக்கு ஏன் அது, it is very clear and crystal clear நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னா, because the relationship, Christian life is about relationship. The God is calling us. You know, Hosea 30 வருஷம் எடுத்தாரு to call people to repent, to talk to people about who lost everything. அவங்களோட ரிலேஷன்ஷிப், பால வணங்குனாங்க, எல்லாத்தையும் பேசுறதுக்கு he took 30 years time. நம்ம எத்தனை வருஷம் எடுக்க போறோம் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணாதீங்க. The time is now, today. Even as we prepare ourselves, even as we embrace ourselves to say that, ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து வந்தீங்க. The love that God has for us, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. Now we must remember this very clearly. God has been married to Israel. Israel என்பதை அநேக இடத்துல நமக்கு அறிந்திருக்கிறோம். It refers to us.
the children who are called out. Now, what is your answer today? What is your answer today? What is that you want to do is what God is keen. No, I have told what I have to say. No, அநேக நேரத்தில் God is pained. No, God goes through a pain when he sees people like you and I going astray. யோசிச்சு பாருங்க, God is waiting for you to pray and you say, okay, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், my mind is not right, let me just watch this movie and then go and pray. Let me watch this Netflix and the episode புதுசாக இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. God, please wait. No, let us think. Small things are சின்ன சின்ன adjustments. The time that you spend with God, let there be a consistency. The verses that we understand, ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிற வேளையில, let us take time to digest. Either you can call it as morning time with God. You can sit in a place, you can walk across, நடந்துட்டு pray பண்ணுங்க, whatever it is. Take one new step. இந்த மாசத்துல for men especially I am speaking. How many of you have mustache? மீசையில இருக்கலாம். So this month is called என்ன? Mustache Novemberன்னு சொல்லுவாங்க இல்லையா? So let's take this point here. Let's take brothers especially. Let us take this step that we have not done before. இதுவரைக்கும் என்ன செய்யலையோ அந்த காரியத்தை செய்யுங்க. எல்லாரும் அப்படியே மாஸ்க் கீழே கட்டுறாங்க, எனக்கு மீசை இல்லப்பா அப்படின்ட்டு. No, I am talking to brothers with and without mustache. Let us take a step to say, ஆண்டவரே, இந்த மாசம் I am going to do something that I have not done to make myself closer to you. இன்னும் உம்மோடு கூட நாங்க இன்னும் அதிகமா செலவு பண்றதுக்கு I am going to do something. Either you are reading of your Bible or you are praying or you are spending time. or ஒருவேளை இன்னொருத்தங்களோட கூட சேர்ந்து ப்ரே பண்றது, இன்னொருத்தங்களை என்கரேஜ் பண்றது, something that you have not done before in this year. கோவிட்ல எல்லாரும் அப்படி செட்டில் ஆயிட்டோம். We went into a groove, now we are back. Let us do something because God is waiting. God is ஆண்டவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. He has never seen, you might have never seen him going through a despair. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 நாள் பேசலைன்னா how do you feel? நம்ம என்ன பேசியிருப்போம்? No, there's a lot of husband wife relation issues நடக்கும் இல்லையா? ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் பேசியிருப்போம், then the other person is like off the track. 2 நாள் சாப்பாடு வேண்டாம், வெளியே போகலாமா? No, I am busy. No, so many things happen. So think about it. How can we, and the relationship with God, when we talk about a husband and wife, எவ்வளோ இன்டிமேட்டாக நம்ம நினைக்கிறோமோ, that how much God loves us. That is why he forgives everything and he says, come to me. என்கிட்ட வாங்க. That is what our God is. That is what God is wanting to do. Hosea paint பண்ணும்போது, when God talks about, as I mentioned in the start of the sermon, and or imagery of a marriage. Imagery of a marriage. The moment I say the marriage, எல்லாருக்கும் அப்படி tick off ஆயிருக்கும் the day you tied the knot. Tie that knot with Jesus Christ today. Hosea spent 30 years அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பேசுவதற்காக, அந்த இஸ்ரவேலர்களோட பாவத்தை பற்றி அவங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக. When we read through chapters 5 verses 7, 9, வாசிக்கும்போது there are so many things that Hosea did. And he had ஒரு சைடில் அந்த சேலஞ்ச் இருக்கு, and God was reminding him about what he has to do. And he also reminds Israel about judgment because it's in the Old Testament. Now we are talking about a time in the New Testament today. And this is the time for restoration. Amen. Hallelujah.
This is the season of restoration. நம்ம அநேக காரியங்களை படித்துக் கொண்டிருக்கோம். நெஹெமியா, we read about Nehemiah, we studied about Nehemiah, we digested about Nehemiah, we have breathed about Nehemiah, is about restoration. அது வந்து அலங்கத்தை கட்டுறதுக்கு restoration. Here we are talking about a relationship restoration. Amen. A relationship with God. ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு restoration. No, even as we come together to pray, even as we move on into the next part, ask one thing to God. ஆண்டவரே, உங்களுக்கு எனக்குள்ள கேப், let it be not like ஒரு மாஸ்டர், ஒரு மேனேஜர் கூட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்களா? நோ, you won't share everything with your manager. அந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றி, I want a husband-wife relationship with you, God. ஒரு intimate relationship with you. Now that is what God is calling us into. Let us spend some time to ask God, Andavare, I am coming back. I don't know what you are thinking about in your ninga. Even as you're hearing, God might be speaking to you in areas உங்களுடைய லைஃப்ல, in certain areas of your life. எந்த இடத்துல நீங்க மாற வேண்டுமோ, எந்த பாவங்களெல்லாம் நீங்க விட்டு வர வேண்டுமோ, எந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேண்டுமோ, these are things that God is reminding you. இந்த காரியங்களை விட்டு வரும்போது, there is going to be a shift, there is going to be a transformation. அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். நமக்கு அனைவருக்கு தெரியும், when you come from another religion to Christian, இன்று வந்து முனிசாமி என்று அழைக்கப்படுவது, நீ சாமுவேல் என்று அழைக்கப்படுவான்னு சொன்னோம். சேஞ்ச் your relationship. நேமே இல்லை, name is just a label, but what you change today is very internal. What you change today is very intimate. What you change today, இன்றைக்கு நீங்க மாத்துக்க போற காரியம், it is between you and God alone. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. But you change today. இன்றைக்கு நீங்க அந்த மாறுதலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரீங்கன்னு சொன்னா, I am sure இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருஷம், அடுத்த வருஷத்துக்குள்ள, when you go, you will enjoy the presence of God, the peace of God, the hope and the eternal life right now in this place. அது மட்டும் இல்ல, then you become somebody who will follow the commandment of Christ. Matthew 28:19-20. There is no sermon without you committing to become a disciple of Christ. There is no way that you can escape the commandment that God gave us. And அதுக்கு போறதுக்கு முன்பதாக, you need to cross this valley. That is what it says, the valley of in verses 14-15 வாசிக்கும்போது, it says, therefore I will now be going to allure her, I will lead her into the desert and speak tenderly to her. உங்களை வழி நடத்துவார் எங்கன்னு கேட்டா வனாந்திரத்துக்குள்ள, not into the vineyards. No, he has already given you the vineyard, but then you are not happy with the vineyard. So he'll say, hey, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, ரொம்ப வினியார்ட்ல குளிர்ந்துட்டு இருக்கு, come to the desert. And then I will make the valley of Achor a door of hope. Amen. Hallelujah. If you're walking in the valley today, God is giving you hope. If you're in the desert, God is taking you through a process. ஒருவேளை டெசர்ட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, God is changing you, and that change, அந்த மாற்றம் எங்க வருதுன்னு சொன்னா, it continues to say that I will call, and you will call me my husband. No longer you will call me my master. You will call me my husband. You will no longer call me my master. I will remove the names of the Baals from her lips. No longer will their names be invoked. In that day I will make a covenant for them with the beasts of the field and the birds of the air and the creatures that move along. I will betroth you for me forever. Verses 19. I will betroth you
in righteousness and justice, in love, compassion, in faithfulness, and you will acknowledge the Lord. In that day I will respond, declares the Lord. Hallelujah. Amen. No, that is the promise of God.